ஹாய், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், 2024-25 ஆண்டில் பெண்கள் உயர்நிலை பள்ளி சேர்க்கையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76. இப்போ 2021 49.8% இருந்தது. இப்போ 76 இன்க்ரீஸ் ஆகி ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஸோ அந்த டேட்டாவை வெளியிட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த மாவட்ட கல்வி தகவல் அமைப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு அறிவியல் சிந்தனையை வளர்க்க மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் திட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பயர் விருது திட்டம். ஸோ ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இனோவேஷன் இன் சயின்ஸ் பர்சூட் ஃபார் இன்ஸ்பயர்டு ரீசர்ச். ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக 1,00,000 மாணவர்களுக்கு ரூபாய் 10,000 வந்து ஊக்கத்தொகையாக வழங்கப்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச எல்லை பகுதிகளில் உள்ள கிராமங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் திட்டத்தின் பெயர் எழுச்சிமிகு கிராமங்கள் திட்டம், வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து முதல் கட்டமாக வந்து சைனா இந்தியா பார்டரில் இருக்கக்கூடிய கிராமங்களில் வந்து மேம்படுத்தினாங்க. இப்போ 2வது கட்டத்துக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எங்கு தயாரிக்கப்பட்டது? இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி, சென்னை. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாடு முழுவதும் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளை டிஜிட்டல் முறையில் மாற்றி பாதுகாக்க மத்திய அரசால் அமைக்கப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பாரத் ஸ்ரீ. ஸோ இது வந்து 2023 பட்ஜெட்டில் இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க. இப்போ வந்து செயல்படுத்திட்டு வராங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்ரீநகர் மத்திய சிறை தலைவராக நியமிக்கப்பட்ட முதல் காஷ்மீர் பெண்மணி யார்? ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சபா ஷாவல். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய பாதுகாப்பு தினம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் மார்ச் 4. ஸோ இந்த ஆண்டோட கருப்பொருள் வந்து என்ன அப்படின்னா என்கேஜ், எஜுகேட் அண்ட் எம்பவர் பீப்புள் டு என்கேன் சேஃப்டி. இந்த மாதிரி மோர் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.